இதுதான் இன்னைக்கு உனக்கு செக்யூரிட்டி. கடையில அவ்வளோ எலி இருக்கு. என்ன ப்ரோ சொல்ற? எலி இருக்கா? ஆமா, சாதாரண எலி இல்ல, ஒவ்வொன்னும் ஜிம் பாடி மாதிரி நல்லா வாட்ட சாட்டமாவே இருக்கு. ஆமா பாஸ், கொஞ்சம் எலி ப்ராப்ளம் இருக்கு. குடல்ல இருக்க பாக்ஸ் எல்லாம் கூட கடிச்சு வச்சிருச்சு. முன்னாடியே சொல்லியிருந்தா ஏதாவது பண்ணி விரட்டி விட்டுருப்போம்ல. விரட்டுறதுக்கு தானே இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ வேற இங்கே தங்க போறேன்னு சொல்ற. தூங்கும் போது எலி உன் கால் வேறல வட நினைச்சு கடிச்சு வச்சிரும்ல. அதான் இந்த பொரிய வாங்கிட்டு வந்திருக்கேன். இவ்வளவு பெரிய ஷோரூம்ல எப்படிதான் எலி வருது? ஆமா பாஸ், வெளியில வேற வெயில் சுல்லுன்னு ரொம்ப அதிகமா இருக்கு. எலிக்கு ஏசியில படுக்கணும்னு ஆசை இருக்காதா என்ன? சரி பயப்படாத, எலிப்பொறி இருக்குல்ல, இதை வச்சுட்டு நைட்டு தூங்கு. நீ சொல்றது கேட்டா எனக்கே பயமா இருக்கு. அப்புறம் நைட் எப்படி தனியா தங்குறது? அதுக்கு என்ன பண்றது? வர்ற கஸ்டமர்ஸ் 2 நாள் தங்கிட்டு போங்கன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு என் கூட நீங்களும் தங்குறீங்க. யோ, நான் ஏன் உன் கூட தங்கணும்? எனக்கு என் வீட்டுல என் பெட்ல படுத்தாதான் என் தூக்கம் வரும். ஒரு நாள் தானே ப்ரோ. 10 மணி ஆனாலே ஏன் வரலன்னு என் ஒய்ஃப் கேட்டுக்கிட்டே இருப்பா. 10 மணிக்குள்ள வீட்டுக்கு வரணும்னு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருக்கு ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, எலி வேற இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அதான் பொறி இருக்கே. இதுல எலி மாட்டாலும் அதை எடுத்து வெளில போற அளவுக்கு என்கிட்ட தைரியம் இல்ல ப்ரோ. வேற எதுக்கு தான் உனக்கு தைரியம் இருக்கு? ப்ளீஸ் ப்ரோ, நீங்க என் கூட இருந்தீங்கன்னா கொஞ்சம் பயம் இல்லாம இருக்கும். நைட் என் கூட தங்குங்க, நான் உங்களுக்கு பிரியாணி வாங்கி தரேன். பிரியாணியா?